வணக்கம். இது உதயன் டிஜிட்டல் செய்தி சேவையின் இரவு நேர செய்திகள். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகள் வாசிப்பவர் லிஷா தரணேஸ்வரன். முதலில் தலைப்புச் செய்திகள். பலத்த பாதுகாப்பின் மத்தியில் வெளியேறிய மருத்துவர் அர்ச்சுனா. வவுனியாவில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 மாயம். ரஷ்யா மற்றும் ஆஸ்திரியாவுக்கு 3 நாள் பயணமானார் இந்திய பிரதமர். பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தலில் இடதுசாரி கூட்டணி முன்னிலை. ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் தற்காலிக பயிற்றுநராக சனத். தொடர்வென உள்நாட்டு செய்திகள். சாவகச்சேரி ஆதார மருத்துவமனையின் பதில் அத்தியட்சகர் பதவியில் இருந்து மருத்துவர் ராமநாதன் அர்ச்சுனாவை இடமாற்ற முயற்சிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மருத்துவமனை முன்பாக நேற்றிரவு ஆரம்பித்த கண்டன போராட்டம் அதிகளவிலான மக்களின் பங்கேற்புடன் இன்று மதியம் வரை முன்னெடுக்கப்பட்டது. குறித்த போராட்டத்திற்கு ஆதரவாக சாவகச்சேரி நகர் பகுதிகளில் கடைகள் பொதுச்சந்தை என்பன முழுமையாக மூடப்பட்டது. சாவகச்சேரி ஆதார மருத்துவமனை பதில் மருத்துவ அத்தியட்சகரை மாற்ற கோரி அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினர் தொடர்ச்சியாக 4 தினங்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டு வந்த நிலையில் இன்று மருத்துவர்கள் மருத்துவமனைக்கு வருகை தந்து தமது கடமைகளை ஆரம்பித்துள்ளதுடன் வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் சமன் பத்ரனவின் கட்டுப்பாட்டில் மருத்துவமனை இயங்க ஆரம்பித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை மருத்துவமனை பதில் அத்தியட்சகர் ராமநாதன் அர்ச்சுனா பொதுமக்கள் வெளியே போக சொல்லாமல் நான் வெளியேற மாட்டேன் என தெரிவித்து மருத்துவமனையில் தொடர்ந்து இருந்து வருகிறார். புதிய பதில் அத்தியட்சகருக்கான கடிதம் கிடைத்தவுடன் விரைவில் நியமனம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்ட அதே நேரம் சாவகச்சேரி மருத்துவமனையில் இரவோடு இரவாக பதில் மருத்துவ அத்தியட்சகரை அங்கிருந்து அகற்றுவதற்கான முயற்சி எடுக்கப்பட்ட நிலையில் நேற்று இரவு முதல் பொதுமக்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு வந்தனர். எனவே அப்பகுதியில் பெருமளவு போலீசாரும் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டுள்ளனர். சாவகச்சேரி ஆதார மருத்துவமனையில் முன்னேற்றத்திற்காக செயற்பட முடியும் புதிய மருத்துவ அத்தியட்சகருக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் சதிகளை உடைத்தெறியவும் மருத்துவமனையின் பணிகளை உடன் வளமைக்கு திரும்ப வலியுறுத்தியும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு கடையடைப்புக்கும் சாவகச்சேரி பொது அமைப்புகள் மற்றும் பொதுமக்களால் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை சாவகச்சேரி ஆதார மருத்துவமனையில் மருத்துவர் வடக்கு சுகாதாரத்துறைக்குள் உள்ள பல்வேறு ஊழல்களை வெளிக்கொணர்ந்த நிலையில் அவருக்கு மத்திய சுகாதார அமைச்சினால் இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சின் அலுவலகத்தில் பேச்சுவார்த்தைக்காக செல்வதாக மருத்துவர் அர்ச்சுனா மக்களுக்கு தெரிவித்திருந்தார். மேலும் மருத்துவரை பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் அழைத்து செல்லும் போது மக்கள் அவரை செல்லவிடாது தடுத்தனர். இருப்பினும் மக்களது எதிர்ப்பின் மத்தியிலும் அவர் அழைத்து செல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. வங்காளி கடற்கரையில் இருந்து பீடி இலைகள் கொண்ட பொதிகள் இன்று காலை வாகனம் ஒன்றில் ஏற்றப்பட்ட போது மன்னார் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரினால் ஒரு தொகுதி பீடி இலைகள் கொண்ட மூடிகள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடற்படையினரால் மன்னார் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாருக்கு வழங்கிய தகவலுக்கு அமைவாக மன்னார் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் LYAS சந்திரபாலவின் பணிப்புரைக்கு அமைவாக போலீஸ் அத்தியட்சகர் கேரத்தின் வழிநடத்தலில் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி சில்வா தலைமையில் போலீஸ் அத்தியட்சகர் கேரத்தின் வழிநடத்தலில் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி சில்வா தலைமையில் சென்ற குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் வங்காளி கடற்கரையில் வாகனம் ஒன்றில் பொதி செய்யப்பட்ட பீடி இலைகள் ஏற்றப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டது. 80 மூடிகளில் பொதி செய்யப்பட்ட 2888 கிலோ பீடி இலைகள் மீட்கப்பட்டதோடு மன்னார் பகுதியை சேர்ந்த 3 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மீட்கப்பட்ட பீடி இலை மூடிகள் வாகனம் மற்றும் கைது செய்யப்பட்ட 3 சந்தேக நபர்கள் வங்காளி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். வங்காளி போலீசார் விசாரணைகளின் பின்னர் கைது செய்யப்பட்ட நபர்களையும் மீட்கப்பட்ட பொருட்களையும் மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. திருமணமாகி 20 நாட்களை நிறைவடைந்த நிலையில் இளம்பெண் ஆசிரியர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். சம்பவத்தை ஏழாலை மேற்கில் வசித்து வந்த சபீஸ் பிரவீனா என்ற 28 வயதுடைய இளம் குடும்ப பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது ஆசிரியை நுவரெலியா மாவட்டத்தை சேர்ந்தவர் என்பதுடன் வட்டவல கோயில்வத்தை மகா வித்தியாலயத்தில் ஆசிரியராக கடமையாற்றி வந்த நிலையில் யாழ்ப்பாணம் ஏழாலை பகுதியில் திருமணம் செய்துள்ளார். 24ஆம் தேதி திடீரென அவருக்கு சுகவீனம் ஏற்பட்ட நிலையில் அவரை மருத்துவமனையில் அனுமதித்த வேளை எலும்பில் புற்றுநோய் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த நிலையில் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார். சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார். உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் இன்றைய தினம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது.
வவுனியா கோவில் புதுக்குளத்தை சேர்ந்த இளம் மனைவி மற்றும் அவரது இரு பிள்ளைகளையும் காணவில்லை என வவுனியா போலீஸ் நிலையத்தில் கணவனால் முறைப்பாடு ஒன்று செய்யப்பட்டுள்ளது. கோவில் புதுக்குளத்தில் வசித்து வந்த குடும்பம் ஒன்று 32 வயதான மனைவி அபிராமி மற்றும் பிள்ளைகளான கம்சனா சன்சிகன் ஆகிய இருவரையும் கடந்த வியாழக்கிழமை பாடசாலைக்கு அழைத்து சென்றுள்ள நிலையில் இரு மாணவர்களும் பாடசாலைக்கு செல்லவில்லை என்றும் மனைவியும் வீடு திரும்பவில்லை என்றும் நானும் உறவினர்களும் பல இடங்களில் தேடிய நிலையில் அவர்கள் மூவரும் வீடு திரும்பவில்லை எனவும் கணவரால் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பான தகவல் கிடைத்தால் 0765273860 எனும் தொலைபேசி இலக்கத்திற்கோ அல்லது வவுனியா போலீசாருக்கோ தெரியப்படுத்துமாறும் கோரப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்பென இந்திய செய்திகள். ரஷ்யா ஆஸ்திரிய நாடுகளுடன் உறவுகளை ஆழப்படுத்த 3 நாட்கள் பயணம் ஒரு அருமையான வாய்ப்பாக இருக்கும் என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ரஷ்ய அதிபர் புடின் அழைப்பின் பேரில் இன்று மாஸ்கோ புறப்பட்ட பிரதமர் மோடி இந்தியா ரஷ்யா உச்சி மாநாட்டில் பங்கேற்றுள்ள நிலையில் நாளை ஆஸ்திரியா செல்லும் அவர் அந்நாட்டு பிரதமர் அலெக்சாண்டர் வேண்டர் பெலனை சந்தித்து பேச உள்ளார். ரஷ்யா ஆஸ்திரியாவுக்கு 3 நாட்கள் அரசுமுறை பயணம் மேற்கொள்ள உள்ள நிலையில் எக்ஸ் சமூக வலைதளத்தில் பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள பதிவில் ரஷ்யா ஆஸ்திரிய நாடுகளுடன் உறவுகளை ஆழப்படுத்த இந்த பயணம் அருமையான வாய்ப்பாக இருக்கும். இரு நாடுகளில் வசிக்கும் இந்திய வம்சாவளியினருடன் தொடர்பு கொள்வதை ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கின்றேன். இந்தியா ரஷ்யா உடனான உறவு கடந்த 10 ஆண்டுகளில் முன்னேற்றம் கண்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். மும்பையில் 6 மணி நேரத்தில் 300 மில்லிமீட்டர் அளவுக்கு கனமழை கொட்டி தீர்த்த நிலையில் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடக்கியுள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடைந்துள்ள நிலையில் மகாராஷ்டிராவில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் இன்று காலை முதல் மும்பை புறநகர் பகுதிகளில் பலத்த மழை பெய்து வருகின்றது. அதிகாலை 1 மணி முதல் 7 மணி வரையிலான காலகட்டத்தில் 300 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அந்தேரி, குர்லா, பான்ஸ்ரோ, கிங்ஸ் சர்க்கிள், தாதர் உள்ளிட்ட பகுதிகளில் மழை நீர் சூழ்ந்துள்ளது. மும்பை தானே பகுதியில் கடந்த சனிக்கிழமை முதலே கனமழை பெய்வதால் அங்கு பாதிப்புகள் அதிகமாக உள்ளது. இடைவிடாத மழையால் மழைநீர் கால்வாய்கள் நிரம்பி வழிவதால் நகரில் ஆங்காங்கே தண்ணீர் சூழ்ந்து போக்குவரத்து இடையூறு ஏற்பட்டுள்ளது. மும்பை மாநகராட்சிக்கு உட்பட்டு அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. புறநகர் ரயில் நிலையங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் மின்சார ரயில் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. 5 ரயில்கள் முற்றிலுமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. மும்பை பேருந்து சேவைகளும் முடங்கியுள்ளது. இதனால் பொதுமக்கள் வெகுவாகவே பாதிக்கப்பட்டுள்ளனர். இதற்கிடையில் இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் மும்பையில் தென்மேற்கு பருவமழை தீவிரம் பெற்றுள்ளதால் வரும் 10ஆம் தேதி வரை மழை தொடரவே செய்யும். குறிப்பாக மராத்வாடா பகுதியில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது என்றும் தெரிவித்துள்ளது. அதேபோல் கேரளாவிலும் இன்று கனமழை பெய்யும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளது. தொடர்பென உலக செய்திகள். சிட்னியின் மேற்கு வீடொன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 3 சிறுவர்கள் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது குடும்ப வன்முறை சம்பவமாக இருக்கலாம் என தெரிவித்த போலீசார் தந்தையை கைது செய்துள்ளனர். லாலூர் பார்க்கில் உள்ள பூங்காவிற்கு அவசர சேவை பிரிவினர் அழைக்கப்பட்டனர். அவர்கள் அங்கு சென்ற வேளை வீடு முற்றாக தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்தது என போலீசார் தெரிவித்துள்ளனர். 2 மற்றும் 4 வயது சிறுவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளதோடு 10 மாத பெண் குழந்தையின் உடல் தீ அணைக்கப்பட்ட பின்னர் மீட்கப்பட்டுள்ளது என போலீசார் தெரிவித்துள்ளனர். 9 வயது சிறுமியையும் 3 சிறுவர்களையும் அவர்களின் தாயாரையும் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளோம் என தெரிவித்துள்ள போலீசார் தீயில் சிக்குண்டவர்களை காப்பாற்றுவதை தடுக்க முயன்ற 29 வயது நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் என தெரிவித்துள்ளனர். அவர் அந்த பிள்ளைகளின் தந்தை என போலீசார் உறுதி செய்துள்ளனர். நடந்து முடிந்த பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தலில் யாரும் எதிர்பாராத வகையில் இடதுசாரி கூட்டணி முன்னிலை வகித்துள்ளது. முதலாவது சுற்று தேர்தலில் தீவிர வலதுசாரிகள் அதிக ஆசனங்களை கைப்பற்றியிருந்த நிலையில் அதிகளவு ஆசனங்களை கைப்பற்றக்கூடும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்ததோடு 2வது சுற்று வாக்கெடுப்பில் யாரும் எதிர்பாராத வகையில் இடதுசாரிகள் கூட்டணி புதிய பாப்புலர் ஃப்ரண்ட் 182 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது. அத்துடன் பெரும் பின்னடைவை சந்திக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரானின் கூட்டணி 163 ஆசனங்களையும் அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சிக்கு வரும் என்று கருதப்பட்ட தீவிர வலதுசாரிகள் கூட்டணி 143 ஆசனங்களுடன் 3ஆம் இடத்திற்கும் தள்ளப்பட்டுள்ளது. இந்த நிலையில் எந்த கூட்டணிக்கும் அறுதி பெரும்பான்மை இல்லை என்பதால் அடுத்து ஆட்சி அமைக்கும் கட்சி தொடர்பில் நிச்சயமற்ற நிலை உருவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்பென விளையாட்டு செய்திகள். இந்திய மற்றும் சிம்பாப்வே அணிகளுக்கு இடையில் இடம்பெற்ற 2வது T20 போட்டியில் இந்திய அணி 100 ஓட்டங்களால் அபார வெற்றி பெற்றது. ஹராரேயில் போட்டி இடம்பெற்றது. முதலில் துடுப்படுத்த
துடுப்பெடுத்தாடிய இந்திய அணி 234 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. பதிலுக்கு துடுப்பெடுத்தாடிய சிம்பாப்வே அணி சகல விக்கெட்டுகளையும் இழந்து 134 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றது. இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைமை பயிற்றுவிப்பாளரான கிறிஸ் சில்வர் வூட் பதவி விலகியதை தொடர்ந்து வெற்றிடமாக உள்ள பதவிக்கு தற்காலிகமாக சனத் ஜெயசூரிய தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தலைமை பயிற்றுவிப்பாளர் பதவிக்கு பொருத்தமானவர் நியமிக்கப்படும் வரை சனத் ஜெயசூரிய செயற்படுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை